ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல் இயற்பியலும் இயற்பியல் சார்ந்த இடமும் காலமும் எபிசோட் 2. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஐசிஆர்பி இஸ்ரோடைய ஐசிஆர்பி எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாருன்னு பாருங்கள். உங்களுடைய தேங்க்யூ ஃபார் யுவர் மோர் இன்ஃபர்மேட்டிவ், ஓகேங்களா, உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காருன்னா அடிஷ்னலி எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபர்தர் டவுட்ஸ். ஓகேவா, ஃபர்தர் டவுட் அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த டவுட் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா ஹவு டு கொலாபரேஷன் வித் த இஸ்ரோ ஈஸ்லின்னு கேட்டிருக்காரு. ஸோ இஸ்ரோவோட நம்ம எப்படி கொலாபரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அடுத்து வந்து ஹவு இஸ் இன்டர்வியூ வில் ஹேப்பன். ஸோ இஸ்ரோவில் வந்து இன்டர்வியூ எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கான ரிப்ளைவும் நம்ம கொடுக்கலாம். அடுத்து வந்து மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னா வேர் இஸ் இஸ்ரோ வில் கண்டக்டட் எக்ஸாம் வந்து இஸ்ரோ வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம். ஓகே, வாட் ஸ்கில் ஹேவ் பி லேர்ன், ஓகேவா, எந்த மாதிரியான ஸ்கில் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்காரு. ஸோ அடுத்த வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஹவு டு கம்யூனிகேட் வித் த இஸ்ரோ இன்டர்வியூ பேனல் மெம்பர். ஸோ இதை வந்து யாராலுமே வந்து பேனல் மெம்பர் இவங்க தான் வருவாங்க, இவங்க தான் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களால் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஏன் கேட்டிருக்காருன்னு தெரியல. ஸோ ஓகே, இதை பற்றி நம்ம சொல்லிவிடுவோம். கிவ் மோட்டிவேஷன் ஸ்டோரி ஃபார் என்டரிங் டு இஸ்ரோ. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ A to Z வந்து இஸ்ரோவிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம எப்படி போகணுன்றதை பற்றின ஒரு சீரீஸே நம்ம வந்து ஒரு எபிசோடு சீரீஸே நம்ம பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கோம். இவருடைய சஜஷன் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னு பாருங்கள். இஸ்ரோ ஹவு டு அப்ளை த இஸ்ரோ ஐசிஆர்பி எக்ஸாம் 2025 ஏஜ் கிரிட்டீரியா எக்ஸாம் வில் கண்டக்டட். ஸோ இதை பற்றி கேட்டிருக்காரு. அடுத்து வந்து சிஎஸ்சி சிலபஸ் இன் ஐசிஆர்பியோடைய எக்ஸாமுடைய சிலபஸ் கேட்டிருக்காரு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதலாமானும் கேட்டிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ வந்து நான் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை பிஎஸ்சியில் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் வந்து ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன்னாலையும் கூட உங்களுக்கு வந்து இஸ்ரோவில் வந்து நீங்கள் எப்படி கொலாபரேட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் இயர் இல்லைனா உங்களுக்கு வந்து தேர்ட் இயர், இந்த 2 இயர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இயராக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மே இல்லை ஜூன் டு டிசம்பர் இந்த மந்தில் வந்து இஸ்ரோடைய ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் இதெல்லாமே வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட், ஓகேவா, 6th செமஸ்டர் இருந்தாலும் சரி இல்லை 4th செமஸ்டர் இருந்தாலும் சரி, அது வரைக்கும் நீங்கள் வந்து 8.2%, ஓகே, 8.2 82% இல்லை 8.2 சிஜிபிஏ நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் மார்க் வந்து இவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு கொலாபரேஷனுக்கு ஒரு நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஸோ இஸ்ரோ மட்டும் அல்ல, இஸ்ரோவுடைய நிறைய கொலாபரேட் பண்ணக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், வெதர் ரிப்போர்ட், என்ஆர்டி, என்ஹெச், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஐஐசி, ஐஐஏ, அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷனும் இருக்குது. நீங்கள் அவங்களோட கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து இஸ்ரோடைய இன்டர்வியூ வந்து என்ன பண்ணுவாங்க. ஸோ இஸ்ரோடைய இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்டில் வந்து பேசிக் அண்ட் அப்டேட், ரீசெண்டோடைய டெக்னாலஜி என்ன, அட்வான்ஸ் ஸ்டடீஸ் என்னன்றதை பற்றினா உங்களுக்கு வந்து நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன் ஈஸினா உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து பேசிக் கொஷனில் இருந்து தான் கேட்பாங்க, மற்றபடிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. ஸோ 1 or 2 கொஷின்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து சிஎஸ்ஆர் நெட் கொஷின்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அது கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இஸ்ரோ எக்ஸாம் வில் கண்டக்டட். இஸ்ரோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவும் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா பர்டிகுலர் அந்த 7 யூனிட் இருக்கக்கூடிய மெயின் லொக்கேஷனில் மட்டுமே அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ வந்து விஎஸ்எஸ் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அவங்களுடைய விஎஸ்எஸ் இருக்கக்கூடிய மெயின் லொக்கேஷன் திருவனந்தபுரத்தில் மட்டும் நடத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆல் ஓவர் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோடைய கேபிட்டல்ஸில் மட்டும் அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கர்நாடகானா பெங்களூர், ஆந்திர பிரதேசனா விசாகப்பட்டினம் இல்லைனா அமராவதி, இப்போ ஒடிஷானா புவனேஸ்வர், கல்கத்தானா வெஸ்ட் பெங்கால், டெல்லிக்கு டெல்லி, என்சிஆர் கண்டிப்பாங்க, ஹரியானா, பஞ்சாப்னா அந்தோடைய ஜெய்ப்பூர், அப்புறம் நாகாலாந்து, இந்த மாதிரி இடத்துல வந்து
ஒரு மெயின் சிட்டியில் மட்டும்தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஆல் ஓவராக ஒரு 12-13 இடத்துல வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாட் ஸ்கில் ஹேவ் டு லேர்ன். ஓகே, நீங்கள் வந்து இஸ்ரோக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்காக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். அப்புறம் கிரிட்டிக்கல் அனலைசிஸ் திங்கிங். ஓகே, கிரிட்டிக்கல் அனலைசிஸ் திங்கிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ரெஃபரன்ஸ். ஓகே, டிஜிட்டல் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் அப்புறமா வந்து டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் டீம் ஒர்க் இதை பற்றின உங்களுக்கு வந்து பேசிக் ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் அடுத்து வந்து ஹவ் டு கம்யூனிகேட் இஸ்ரோ இன்டர்வியூ பேனல் மெம்பர். ஸோ நீங்கள் பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சயின்டிஸ்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 or 2-3 டேஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லிமிட்டட் ஸ்டூடெண்ட் தான் வந்து அவங்க கூப்பிட்டு அன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.